வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. அடிடாஸ், பூமா இந்த ரெண்டு பிராண்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டுமே ஷூ கம்பெனிஸ். பூமா பிராண்ட் அண்ணனோடது, அடிடாஸ் தம்பியோடது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு நிறுவனத்தை உருவாக்கினாங்க. அடுத்து ஹிட்லரோட படைக்கு ஷூ தச்சு கொடுத்தாங்க. ஹிட்லர் அதிகாரிங்க இவங்களோட கம்பெனிக்குள்ள அதிரடியா நுழைஞ்சி ஷூ தைக்கிறத நிறுத்த சொல்லிட்டு வேற ஒரு சம்பவத்தை பண்ண சொன்னாங்க. இதுக்கு பிறகு நடந்த பல மாற்றங்கள், பகை, துரோகம் இந்த அண்ணன் தம்பியோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. இது வெறும் ஒரு பிசினஸ் சக்சஸ் கதை கிடையாது. ஒரே ரத்த பந்தத்துல பிறந்த இருவருடைய மோதல். இந்த மோதல் ஸ்போர்ட்ஸ் உலகத்தோட ஜாம்பவான்களை உருவாக்கியது. இது போன்ற பிசினஸ் த்ரில்லர் கதைகளை சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1924 ஜெர்மன். அங்க ஒரு சின்ன டவுன் இருந்துச்சு. அதோட பேரு ஹெர்சோகெனாராவ். அங்க தான் அண்ணன் ரூடால்ஃப் டாஸ்லரும் தம்பி அடால்ஃப் டாஸ்லரும் பிறந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்ச நிறுவனத்தோட பேர் டாஸ்லர் பிரதர்ஸ் ஷூ ஃபேக்டரி. ஆரம்பத்துல ஒரு சின்ன ஷூ கம்பெனியா இருந்துச்சு. சின்ன ஷூ கம்பெனியா இருந்தாலும் குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த குவாலிட்டி தான் அவங்களோட ப்ராடக்ட்ட ஜெர்மனி முழுக்க பேச வச்சது. 1936 நடந்த ஒலிம்பிக் போட்டியில ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் இவங்களோட போட்டுக்கிட்டு போட்டியில கலந்துகிட்டாரு. ஒலிம்பிக் போட்டியில 4 மெடல்களையும் வென்றாரு. அந்த ஒரு சம்பவம் இவங்களோட கம்பெனியை உலகம் முழுக்க கொண்டு சென்றது. அவங்களோட ஷூக்கள் உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சது. அவங்களோட நிறுவனம் ஜெர்மன் நாட்டை தொடர்ந்து யூரோப்லயும் கால் ஊன்றினாங்க. ஆனா இந்த சமயத்துல உலகம் ரெண்டா உடைய ஆரம்பிச்சது. இரண்டாம் உலக போர். ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களை போருக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஃபுட் பிசினஸ் பண்றவங்க பெரிய லெவல்ல பண்ணிக்கிட்டு இருந்தா பிரெட்டை தயாரிச்சு முதல்ல ராணுவத்துக்கு அனுப்பணும், அப்புறம் தான் மக்களுக்கு அப்படின்னு எழுதப்படாத விதி இருந்துச்சு. இரண்டாம் உலக போர்ல ஜெர்மன் நாட்டு நாசிகள் படை படுவேகமா முன்னேறிட்டு வந்தாங்க. அண்ணன் ரூடால்ஃப் டாஸ்லருக்கு தீவிர ஹிட்லர் பற்று இருந்துச்சு. இதனால நாசிகளோட அரசியல் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. ஆனா தம்பி அடால்ஃப் டாஸ்லருக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நாம நம்ம பிசினஸ் கவனிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த அரசியல் புரட்சி எல்லாம் அப்படின்னு விலகி நின்னாரு. இருந்தாலும் அண்ணனோட வற்புறுத்தலுக்காக கட்சியில இணைஞ்சாரு. ஏன்னா ஒரு கட்சி வளர்ந்து வருது அப்படின்னா அந்த கட்சியோட ஆதரவு இருந்தா தான் அந்த நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட பிசினஸ் விரிவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற அரசியல் பிசினஸ் சேர்ந்த ஒரு லாஜிக் இருந்துச்சு. ரெண்டு பேரும் கட்சியில இருந்தாங்க. நாசி படையில இருந்த பெரிய பெரிய அதிகாரிகளோட தொடர்புல இருந்தாங்க. அந்த அதிகாரிகள் மூலமா நாசி ராணுவங்களுக்கு குட்ஸ் தயாரிக்கும் டெண்டரை வாங்கி அதன் மூலமா நல்ல வருவாய் ஈட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல போர் உக்கிரமடைய ஆரம்பிச்சது. இதனால இவங்களோட நிறுவனத்துக்கு குட்ஸ் தயாரிக்கிறதோட சேர்ந்து ராணுவ படைகளுக்கு தேவையான ஆயுத உபகரணங்களையும் தயாரிக்க சொல்லி ராணுவ அதிகாரிகள் கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு. தம்பி அடால்ஃப் டாஸ்லருக்கு பயங்கரமான கோபம். நம்ம ஷூ கம்பெனியவே இவங்க நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எரிச்சல் அடைஞ்சாரு. இதுக்கு தான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன் அப்படின்னு புலம்புனாரு. பிசினஸ் சுருக்கிக்கிட்டு நம்ம அடக்கி வாச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணன் கிட்ட கத்தினாரு. அண்ணன் ரூடால்ஃப் டாஸ்லர் தம்பி மீது கோபப்பட்டாரு. நாட்டுக்காக செய்யறது தப்பாகாது, அதுக்கு மேல அவங்க நமக்கு பணம் கொடுக்கறாங்க, இதையெல்லாம் நம்ம அவங்களுக்கு சும்மா செய்யல அப்படின்னு வாதாடினாரு. இங்க இருந்து அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சின்ன சின்ன விரிசல்கள் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சது. 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. ஹிட்லரோட கதை முடிஞ்சது. ஜெர்மனிய எதிர்த்தரப்பு நாடுகள் கைப்பற்றியது. அதுல அமெரிக்காவும் ஒண்ணு. மழை நின்றாலும் தூவானம் விடாது அப்படிங்கிறது போல போர் முடிஞ்சாலும் ஹிட்லர் அழிஞ்சாலும் ஹிட்லரோட சம்பந்தப்பட்டவங்களை தேடி தேடி அழிக்க வேண்டி இருந்துச்சு. நாசி படைகளுக்கு வெப்பன் சப்ளையர்களை தூக்க ஆரம்பிச்சாங்க. டாஸ்லர் பிரதர்ஸ் ஷூ ஃபேக்டரி. இந்த பேரை கேட்டதும் ஆரம்பத்துல ஒரு ஷூ தயாரிக்கிற கம்பெனி, மிஞ்சி மிஞ்சி போனா நாஜிகளுக்கு ஷூ தச்சு கொடுத்திருக்க போறாங்க அப்படின்னு தான் அமெரிக்க அதிகாரிங்க நினைச்சாங்க. ஆனா நேரடி ஆய்வுல அங்க ஆயுத உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சது. அடுத்து உடனடியா அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே கைது செஞ்சாங்க. அவங்கள சிறையில வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிச்சாங்க. ஆனா சில நாட்கள்ல தம்பி அடால்ஃப் டாஸ்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அண்ணன் ரூடால்ஃப் டாஸ்லரை அடுத்த ஒரு வருஷத்துக்கு சிறையிலேயே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரூடால்ஃப் டாஸ்லர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அண்ணன் தான் ஹிட்லர் ஆதரவாளர், நாசி அதிகாரிகளோட நெருக்கமா இருந்தான் அப்படின்னு என்ன கோர்த்து விட்டுட்டு தம்பி எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு ரூடால்ஃப் டாஸ்லர். இந்த எண்ணம் அடுத்த ஒரு வருடம் முழுவதும் அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சது. 1946 ரிலீஸ் ஆகி தன்னோட வீட்டுக்கு வந்தப்ப அவரோட தம்பி அங்க இல்ல. ஷூ ஃபேக்டரியில பிஸியா பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்க போன அண்ணனுக்கு எல்லாமே மாறி இருந்தது போல ஒரு உணர்வு வந்துச்சு. தம்பியை நேரில் சந்திச்சாலும் முகம் பார்த்து கூட ரெண்டு பேருமே பேசிக்கல. காலங்கள் இப்படியே போனது. இருவருக்குள்ளேயும் விரிசல் அதிகமாக ஆரம்பிச்சது. தம்பி முழுமையா மறுத்தாரு. நான் எந்த தகவலையும் அமெரிக்கர்கள் கிட்ட சொல்லல, உள்ளத உள்ளபடி சொன்னேன். நாசிகள் தான் ஆயுதம் தயாரிக்க எங்களை கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களை எதிர்த்து நாங்க வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன்.
என்ன விட்டுட்டாங்க. அண்ணனுக்கு தான் ரொம்ப ஹிட்லர் பற்றி இருக்காச்சே, அவர் விசாரணையின் போது அதை வெளிக்காட்டி இருப்பாரு, அதான் தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு தம்பி. இத அண்ணனால பொறுத்துக்கவே முடியல. பழிய தூக்கி ஏன் மேல போடுறான அந்த ராஸ்கல் அப்படின்னு கோபம் பீறிட்டு வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மீது பழி போட்டுக்கிட்டாங்க. இந்த பழி பகையாச்சு, அது தீரா பகையா மாறிச்சு. கம்பெனியை உட, அத ரெண்டா உட அப்படின்னு ரெண்டு பேரும் நிறுவனத்தை ரெண்டா உடைச்சு பிரிச்சு கொண்டு போனாங்க. அவ்வளவுதான். அவங்க பிரிஞ்சது மட்டும் இல்ல, இப்ப அந்த டவுன் சேர்ந்து ரெண்டா பிரிஞ்சது. அந்த டவுன் முழுக்க மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவது அப்படின்னா இவங்க கம்பெனி மட்டும் தான். இப்ப இந்த கம்பெனி உடைஞ்சதும் ஆட்களும் ரெண்டா உடைஞ்சாங்க. பிரிச்சு கொண்டு வந்த நிறுவனத்தை அண்ணன் ருடால்ஃப் டாஸ்லர் பூமா அப்படின்னு மாத்தினாரு. தம்பி பிரிச்சு கொண்டு வந்த நிறுவனத்தை அடிடாஸ் அப்படின்னு நிறுவினாரு. இதுக்கு பிறகுதான் இவங்களுக்குள்ள இருந்த பகை இன்னும் வளர ஆரம்பிச்சது. ஏன்னா இப்ப தொழில் போட்டி வந்துடுச்சு. நல்லா இருக்கிற குடும்பத்தையே தொழில் போட்டி ரெண்டா பிரிச்சிடும். ரெண்டா பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை தொழில் போட்டி சும்மா விடுமா? இதுல இயற்கையாவே இருந்த ஒரு விஷயம், அந்த டவுன்ல நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நதிக்கு இந்த பக்கம் பூமாவோட வேலை பாக்குறவங்க அவங்களோட வீடுகள் இருந்துச்சு. நதிக்கு அந்த பக்கம் அடிடாஸ் நிறுவனத்துல வேலை பாக்குறவங்களோட வீடுகள் இருந்துச்சு. இது இயற்கையே அவங்கள ரெண்டா பிரிக்க முன்கூட்டியே போட்ட திட்டமா அப்படின்னு தெரியல. இப்படி பிரிஞ்சிருந்த மக்களும் அவங்களோட முதலாளிகளுக்கு விசுவாசமா நடந்துகிட்டாங்க. அடிடாஸ்காரன் ஒருத்தனும் பூமாக்காரனுக்கு எந்த காரணத்துக்காகவும் உதவ மாட்டான். அவங்க கிட்ட நட்பு கிடையாது. அந்த ஊர்ல யாராவது ஒருத்தரை சந்திச்சா முதல்ல குனிஞ்சு காலை பார்ப்பாங்க. ஏன்னா இவன் பூமா சூ போட்டிருக்கானா அடிடாஸ் போட்டிருக்கானா அப்படின்னு பார்த்து தான் பேசுவாங்க. இப்படி முதல்ல ஒருத்தரை குனிஞ்சு பார்க்கறதால தான் அந்த டவுனுக்கு தி டவுன் ஆஃப் பென் நெக்ஸ் அப்படின்னு ஒரு பேரே வந்துச்சு. காதல், திருமணம் இதுக்கெல்லாம் கூட பூமாக்காரன் அடிடாஸ்காரனை வெறுப்பான். அடிடாஸ்காரன் மலைக்கு கூட அவங்க ஏரியாவுல போய் ஒதுங்க மாட்டான். உண்மையிலேயே அந்த டவுன்ல நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா வாழ்வாதாரம், அவங்க வாழ்க்கை அந்த கம்பெனியை நம்பி தான் இருக்கு. அதுக்கு அவங்க எல்லோரும் விசுவாசமா இருந்தாங்க. இந்த பகை கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உயிரோட இருந்த வரை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 1974 அண்ணன் ருடால்ஃப் டாஸ்லர் காலமானாரு. அடுத்த 4 வருஷம் 1978ல தம்பி அடால்ஃப் டாஸ்லர் காலமானாரு. இவங்க ரெண்டு பேரையும் புதைக்கிறப்ப கூட அந்த மூலையில அவரை புதைச்சாங்க அப்படின்னா இந்த மூலையில இவரை புதைச்சாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு தீரா வெறுப்பு இருந்துச்சு. இதுக்கு பிறகு இவங்க வாரிசுகள் பிசினஸ்க்குள்ள வந்தாங்க. அந்த பழைய பகை குறைஞ்சிருந்தாலும் தொழில் போட்டி முன்பை விட கடும் உக்கிரமா மாறி இருந்துச்சு. இதனாலேயே இவங்க ரெண்டு நிறுவனத்துக்குள்ள இருந்த பகை முடிவுக்கு வரல. காலங்கள் மாறிச்சு. 2009ல தொழில் போட்டி இருக்கட்டும், ஆனா தொழிலாளர்களுக்குள்ள பகை ஏன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபுட்பால் மேட்ச் நடத்தினாங்க. இதுல பூமா, அடிடாஸ் ரெண்டு நிறுவனத்தோட தொழிலாளர்கள், ஊழியர்கள் கலந்து விளையாடினாங்க. அவங்களோட குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து கத்தி ஆரவாரம் பண்ணி ரசிச்சாங்க. இதுக்கு பிறகு ஒருத்தர் பார்த்தா பேசிக்காம இருக்கிறதெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. அடிடாஸ் மற்றும் பூமா இன்னைக்கும் போட்டியாளர்கள் தான். ஆனா அந்த அண்ணன் தம்பி வெறுப்பு, அந்த பகை இப்ப வரலாறா மாறிடுச்சு. ஒரு பிசினஸுக்கு பின்னாடி மோட்டிவேஷன் இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி ஒரு பகை கதை உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.